போதுமா வாளி எடுத்துன்னு கிளம்பு, வாளி எடுத்துன்னு கிளம்பு, வாளி குண்டா எல்லாம் எடுத்துன்னு கிளம்பு. டீ வாங்கினறியா? போ, போய் டீ வாங்கின்னு வா. பாய். சரி போய் வா. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக மரத்து மேலே ஏறிட்டேன். வச்சனே, எங்கே போகிற? பால் கூட்டமாக இருக்குது, உனக்கு தருவாங்களா? தருவாங்களா தரமாட்டாங்களா? போய் பால் கேட்குறியா? போ, கூட்டமாக நிற்கிது, போய் சந்தில் போய் பூந்துருண்ணா. கூட்டமாக நிற்கிதே, போய் சந்தில் போய் பூந்துடுறியா? ஹலோ சொல்லு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி வந்து அம்மா வீட்டில் என்னென்னலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறீங்க. அம்மா வீட்டுக்கு வந்து எப்பவுமே வந்து லஞ்செலாம் சாப்பிட்டு அறிவச்சன் சாப்பாடு ஊட்டிட்டு கூப்பிட்டுட்டு வந்துடுவேன். வந்துட்டு ஈவினிங் தான் போவேன். ஸோ அது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வ்ளாகாக காமிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, எங்கள் வீட்டில் வந்து நிறைய கொய்யாக்காய் இருக்குது. வீட்டில் அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க, ஐ மீன் பட்டோடி அம்மா அத்தை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கொய்யாக்காய் வந்து எனக்கு சுகர் நிறையா இருக்குல்ல, அதனால் கொய்யாக்காய் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொய்யாக்காய் பறிச்சிட்டு வர சொன்னாங்க. அதனால் கொய்யாக்காய் தான் பெருக்கி போகிறோம். வாங்க பெருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அறிவச்சன் வந்து அவங்க அக்கா மணிலாம் இருக்கும் வீட்டை, இங்கே வந்தாலே அந்த மணி எடுத்து எடுத்து போட்டுக்கிறான். இங்கே பாருங்கள். அறிவச்சனே, மணி யாருது? அந்த மணி யாருது? ஏய், இது யாருது செயின்? ஓ சாரி, மணின்னு சொன்னால் அறிவச்சன் தெரியாது, அதனால செயின்னு சொன்னால் தான் அவருக்கு தெரியுது. அக்கா செயினா அது? நீ ஏன் எடுத்து எடுத்து போட்டுக்கிறீங்க? அக்கா பாப்பா தான் போடணும், நீ போடக்கூடாது சரியா? மீனா அவருக்கு எறும்பு மீ கடிக்குதா? எட்டவா அம்மா, நான் கொய்யாக்காய் இருக்கு போகிறேன், எட்டவா. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கொய்யாக்காய் இருக்குது. பாதி கொய்யாக்காய் கிட்ட அணியாம்புள்ள தான் சாப்பிடுது. இங்கே பாருங்க, இதெல்லாம் கீழவே இருக்குது. இதெல்லாம் அதுக்கப்புறம் இந்த மாமரம் வச்சு எப்படியும் ஒரு 5 வருஷத்துக்கிட்ட ஆகுது. இங்கே பாருங்கள். ஆனால் வந்து ஒரு பூ கூட விடலை. இதுக்கு என்ன பண்ணால் மாங்காய் வந்து பூ பூத்து காய் காக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கிரகணம் நேரத்தில் தொடப்பு கட்டையில் அடிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் தண்ணிலாம் வந்து தெளிச்சா பூ பூக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பண்ணி பார்க்கலான்ட்டு பார்க்குறோம். பக்கத்துலேயே வந்து கொய்யா மரம் இருக்கா. ஸோ இதெல்லாம் கிட்டக்கே இருக்குது, ஆனால் காயாக இருக்குது பாருங்கள். சுற்றி வாழை மரம் தான் எங்கள் வீட்டை, நிறைய வாழை மரம் இருக்குது. இந்த ஒரே ஒரு கொய்யா மரம் தான் இருக்குது. ஆனால் இதில் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மேலே தான் ஏற போகிறேன். இங்கே பாருங்கள், நிறைய காய் இருக்குது. தெரியுதான்னு தெரியல, பாருங்கள். அது பாருங்க, மேலே ஒரு 2 காய் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக மரத்து மேலே ஏறிட்டேன். அறிவிச்சுனே, அங்கே நில்லுண்ணா. இங்கே பாருங்க. என்னம்மா? ஆமாம், நான் கொய்யாக்காய் இருக்க போகிறேன். மரத்து மேலே ஏறிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பெரிய கொய்யாக்காய் இங்கே பாருங்க. ஃபுல்லாகவே வந்து விர இருக்கும் கொய்யாக்காவில். ஆனால் சுகருக்குலாம் நல்லா கேட்கும் கொய்யாக்காய் டெய்லியுமே சாப்பிட்டா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா, எங்கள் வீட்டு டாய்லெட் மேலே தான் நிற்கிறேன். இங்கே பாருங்க, இந்த கொய்யாக்காய் பெருக்கி தான் இவ்வளோ ஹைட்டாக ஏறினேன். அப்படியே சுற்றி சுற்றி பார்த்தா எங்கே பார்த்தாலும் கொய்யாக்காவாக இருக்குது. இங்கே பாருங்க, கடிச்சிருக்கு நிறையா. வெற்றிகரமாக 2 கொய்யாக்காய் பறிச்சிட்டேன். இன்னொரு கொய்யாக்காய் இருக்குது, அதையும் பறிச்சிட்றேன். மேலே ஏறி நின்றுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கொய்யாக்காவெல்லாம் பறிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், எப்படியும் ஒரு 10 கொய்யாக்காய்க்கு மேலே இருக்கும். நான் வர ஏதோ கொய்யாக்காய் பறிக்கிற ஆசையில் ஸ்பீடாக மரத்து மேலே ஏறிட்டேன். ஆனால் கீழே இறங்கவே முடியல. நான் ஊந்தாலும் பரவாயில்ல, கையில் வேறு ஃபோனை வச்சுக்கிட்டே ஏறிட்டேன்னா எப்படியோ குதிச்சிட்டேன். கையில் ஃபோனை வச்சுக்கினே குதிச்சிட்டேன். இப்போ இந்த கொய்யாக்காய் எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா கிட்ட தரலாம். ஏன்னா சுகர் பிபிலாம் நிறையா இருக்குல்ல. சரி, கொய்யாக்காய் சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்களா, அதனால தான். இப்போ வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, மற்ற மேலே வந்து நேற்று தோச்ச காய வச்ச ட்ரெஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து மடித்து வைக்கணும். வாங்க. அப்படியே இங்கே கொய்யாக்காய் பறிச்சுக்கிட்டு இது ஒரு வழி இருக்குது. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன், அரி வச்சு நான் அங்கே உள்ளே விட்டுட்டு இந்த வழி தான் பூந்து ஓடிடுவேன், இந்த கேட்டு வழி. இங்கே பாருங்கள்,
இது வந்து வாழைக்காய், இது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற வாழைக்காய் வந்து பெருசாகாது. இதான் சைஸ், இன்னும் கொஞ்சம் லைட்டாக பெருசாகவும். நாங்கள் பிச்சு பஜ்ஜி போடுவோம், யாருக்கும் விற்கலாம் மாட்டோம், வீட்டு யூஸ்க்கே பண்ணிப்போம். வெயிலில் வெளுக்குது. இங்கே வாடா, உள்ளே போ. வந்து இந்த வாளி எடுத்துன்னு போய் தான் பால் வாங்க போகிறாராம் அவங்க தாத்தா கடையில் போய், டீ கடையில் போய். எதுக்கு அந்த வாளிலாம்? பால் வாங்கின்னு வரியா? போதுமா வாளி? எடுத்துன்னு கிளம்பு, வாளி எடுத்துன்னு கிளம்பு, வாளி குண்டா எல்லாம் எடுத்துன்னு கிளம்பு. டீ வாங்கின்னு வரியா? போ, போய் டீ வாங்கின்னு வா. பாய். சரி போய் வா. எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். நேற்று துவைச்ச துணி எல்லாத்தையும் கீழே வாரி போட்டு, இன்றைக்கி துவைச்ச துணியெல்லாம் எங்கள் அம்மா மேலே கொடியில் காய போட்டிருக்காங்க. இப்போ இங்கே மெத்த மேலே இருந்து கொய்யாக்காய் எதுனா இருக்குமான்னு பார்ப்போம். இருக்குது, ஆனால் காயாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, நிறைய காய் தான் இருக்குது. இங்கேயும் வாழை மரம் தான். இந்த பாருங்க, இப்போ தான் கொஞ்ச நாள், ஒரு வாரம் ஆகுது. இங்கே ஒரு வாழைக்கொலை வந்து அறுத்தோம், பூ வாழைப்பழம். இன்னொரு கொலை இருக்கு இங்கே. எப்படி மடிக்கணும் துணி? அவ்வளோதானா? சூப்பர். எடுத்து கீழே வை, மடிச்சு கீழே வையே. கீழே வைனா இப்படியே தூக்கி போட சொன்னா. இன்னொன்று எடு. எடு, மடி. இந்த பேண்ட் மடி, உன் பேண்ட்டு தான் மடி. மட்ரா, அழகாக மடிக்கணும் சொல்லிட்டேன். பாப்பாவுதா ஃப்ரெண்ட்ஸ் இது, அது வந்து அக்கா பொண்ணு ட்ரெஸ் தான், பாப்பாவுதான். மடி பேண்ட்டை, அழகாக மடிக்கணும் சரியா? அது யாருது? அது பாப்பா, அதில் ஒன்று தான் அரியத் சேர்ந்தது. அது பாப்பா ஜட்டி. கையில் இருக்கிறது உன்னுடைய பேண்ட்டு. கீழே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இந்த உலாந்த மல்லி சரி முழமாக பூக்கும். இப்போ என்னென்னா பூக்கவே மாட்டேது. இங்கே பாருங்கள், செடி ஆனால் பெருசாக வளர்ந்து மேலே வரைக்கும் வந்துடுச்சு. ஆனால் என்னன்னே தெரியல, பூக்கவே இல்லை. சும்மா 4 பூ அது மாதிரி தான் பூக்குது. நீ எதுக்குடா இப்படி பண்ணுற? வரமாட்ட, இங்கே இருக்கு போறியா? சரி, அம்மா இறங்கி போட்டா? அப்பா வா இறங்கி வா. ஃப்ரெண்ட்ஸ், தோச்சு துணி எல்லாத்தையும் மடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் கீழே. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வர வழி ஃபுல்லாக முடக்கத்தான் தழை தேடிட்டு வரேன், கிடைக்கவே இல்லை. அம்மா வந்து நாளைக்கு மருந்து குழம்பு வைக்கணும், தூதுவளை, முடக்கத்தான், கல்யாண முருங்கைலாம் பறிச்சுட்டு வர சொன்னாங்க. தூதுவளை மட்டும் பறித்து கொடுத்தாச்சு. இந்த முடக்கத்தான் வந்து எங்கே பார்த்தாலும் தேடுறேன், என் கண்ணுக்கே அப்பட மாட்டுது. ஊர் ஃபுல்லாக தேடி இந்த முடக்கத்தானை தேடியாவது பறிச்சிட்டோம் அப்படின்றாங்க. நான் எங்கே போய் தேடுறது? இதுக்கப்புறம் தான் போய் தேடி எங்கன்னா போய் பறிக்கணும். அரியவச்சன் வந்து அவங்க அக்கா கூப்பிட்டு போயிட்டான். ஸ்கூல் விட்டு வந்தாலா 4:30 மணிக்கு. அப்படியே வீட்டு வழி தான் வரணும், ஸ்கூல் வீட்டு பசங்க எல்லோரும். அப்படியே வச்சனை வான்னு கூப்பிட்டோன்னே ஓட்டான் அவங்க அக்கா பின்னாடி. பால் வாங்க போகலாமா? எங்கே பால் வாளி எங்கே? ஏதோ சரி, பால் வாங்க போகலாமா? எப்படி போனோம் பால் வாங்க? சரி வா, கடைக்கு போயிட்டு பால் வாங்கின்னு வரலாமா? சரி வா. இந்தா வச்சனே, எங்கே போகிற? பால் கூட்டமாக இருக்குது, உனக்கு தருவாங்களா? தருவாங்களா தரமாட்டாங்களா? போய் பால் கேட்குறியா? போ, கூட்டமாக நிற்கிது, போய் சந்தில் போய் பூந்துருண்ணா. கூட்டமாக நிற்கிதே, போய் சந்தில் போய் பூந்துடுறியா? போ. ஒரு வழியாக தேடி அலைஞ்சு திரிஞ்சு இந்த இலெல்லாம் பறிச்சுட்டு, இது வந்து முடக்கத்தான், இது வந்து கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க. இதுதான் நாளைக்கு அரைச்சி அம்மா குழம்பு வைக்க போகிறாங்க. இங்கே நம்ம வீட்டிலேருந்து 2-3 தெரு தள்ளி போயிட்டு நடந்தே போயிட்டு பறிச்சுட்டு வந்தேன். ஏன்னா வண்டி இல்லை, பட்டு இருந்தால் பட்டு கூட வண்டியில் போயிட்டு பறிச்சுட்டு வருவேன். நடந்தே போயிட்டு பறிச்சுட்டு வந்தேன். ஒரு வழியாக கிடச்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக அம்மா வந்து போய் கூட்டின்னு வந்துட்டேன். பக்கத்து வீட்டில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்களா, எங்கள் வீட்டிலேருந்து வந்து ஆளே காணோம். சரின்ட்டு ஆளை காணோம். அவங்க எப்படி அங்கே தான் போய் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம போய் பாலை வாங்கிட்டு வந்துட்டு போய் கூப்பிடலான்னு சொல்லிட்டு பால் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போய் தெருவாக போய் எல்லா தழையும் தேடி
எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா வீட்லேயும் கொடுத்துட்டேன். அம்மா வந்து நாளைக்கு காலையில் குழம்பு வைக்க போகிறாங்க. சரி வீட்டிலேருந்து பறிச்சுட்டு வந்த கொய்யாப்பழத்தெல்லாம் அம்மா கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன். சாப்பிட்டு பாருங்கம்மா எப்படி இருக்குன்னு. கொய்யாப்பழம் சூப்பரா இருக்குது. சாப்பிட்டே பார்க்கல, சூப்பரா இருக்குது. ஆனா கொய்யாப்பழம் சாப்பிட்டாக்கா சுகர் கம்மியாகும். ஆமா, ஃப்ரெஷ்ஷான கொய்யாப்பழம் செடியில இருந்து அப்படியே வச்சேன். செடியில இருந்து அப்படியே பெருசா இருக்குது. நம்ம வீட்டே நாட்டு கொய்யாப்பழம். ஆனா பூரா இருந்ததெல்லாம் வெட்டிட்டாங்க. ஒசக்க இருக்குது. நாங்க எட்டி அண்ணாந்து பாத்துக்கு ஏமாந்து போறோம். இங்கிரி பேசின்னு வர சொன்ன உடனே பிரஷ்ஷா பேசின்னு வந்து கொடுத்தாங்க. நான் வந்து சொட்டுக்கோள் தேன்னா எனக்கு எங்கேயும் கிடைக்கல. மரத்து மேலே ஏறின உங்களுக்காக மரத்து மேல ஏறி பறிச்சுட்டு மரத்துல ஏறி கஷ்டப்பட்டு பேசின்னு வந்துக்கிறாங்க. ஆமா, ஒரு 5 கொய்யாக்கா கிட்ட பறிச்சோமா. கொஞ்சம் 2-3 வீட்டுல வச்சுட்டேன். மீதி அங்கேயே ஒண்ணு சாப்பிட்டேன். மீதி ஃபுல்லா உங்களுக்கு எடுத்துன்னு வந்துட்டேன். சூப்பரா இருக்குது. சதப்பான கொய்யாப்பழம். சாப்பிட்டு பாருங்கம்மா. ஏதாவது ஒன்று எடுத்து கடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா செங்காவா சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் செம டேஸ்ட்டு. இனிப்பும் நல்லா இருக்குது. சதப்பான கொய்யாப்பழம். அறிவச்சன் இவ்வளோ நேரம் அவங்க தாத்தா கூட விளையாடிட்டு இருந்தாரு வெளியில. வந்துட்டாரு நடுவில். உட்காந்து சாப்பிடுங்க. அறிவச்சனும் கொய்யாப்பழம் சாப்பிட்றான் பாரு. ஸோ இதே மாதிரி கொய்யாப்பழம் வந்து சுகர் பேஷண்ட்டில் டெய்லி சுகர்ன்றவங்க இல்லை, நார்மலாகவே எல்லாருமே கொய்யாப்பழம் வந்து டெய்லி ஒன்று எடுத்துக்கோ. ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டா கொஞ்சம் காய மேலே உட்காந்துக்கோ. காய மேலே உட்காந்துக்கோ. மடியில் உட்காந்து சொல்லும். அன்னைக்கு ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டா. ஆமா, இது எப்படியும் வந்து 1 கிலோக்கு மேல வரும். இது 1 கிலோ மாத்திரமா இருக்கும். 5 கொய்யாப்பழம் தள்ளி விட்டு போய். சரி சாப்பிடுங்கம்மா. எத்தனை இருக்க மொத்தம் 8 கொய்யாக்கா. இது சதப்பு நல்லா இருக்கு. இனிப்பும் சூப்பரா இருக்கு. டேஸ்டா இருக்கும். இது நம்ம வீட்ல வந்து வருஷம் நாட்டு கொய்யாக்கா காய்க்கும். ஆனா வந்து இந்த ஒயர் இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, கிளைய எல்லாத்தையும் வெட்டிட்டாங்களா, அதனால கொய்யாப்பழமே காய்க்கிறது இல்ல. சரி எங்க வீட்டுல தான் இருக்கே கொய்யா மரம்ட்டு நான் பறிச்சுட்டு வந்துட்டேன். ஆமாங்க, அவ்வளவுதான். அப்புறம் எங்க வீட்டு என்ன நல்லா பண்ணேன்னு சொல்லிட்டு எடுத்துமா எல்லாமே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.